வெல்கம் டு மோனி மீடியா. டைரக்டர் ஆர் மனோகர். இவரை பார்த்த உடனே இவர் நிறைய சீரியல்ல நடிச்சிருக்கிறாரு. இப்ப ரீசெண்டா வந்த படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல நிறைய இடத்துல தமிழ் மக்களுக்கு இவர் முகம் பிரபலமான முகம். இவர் படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது ஆச்சரியமா தான் இருக்கும். ஆமாங்க, இவர் தமிழ் சினிமாவுக்கு 2 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. 2 படம்னா ஏதோ பழைய படம், அந்த காலத்து ஆளு, வயசானவரு, அந்த காலத்து படம் மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்க தேவையில்ல. இப்ப ரீசெண்ட் டைம்ல இப்ப வளர்ந்து வரும் சின்ன சின்ன நடிகர்களுக்கு வெற்றி படங்கள் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப மொக்கையா அந்த படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல அந்த மாதிரி படங்களை டைரக்ஷன் பண்ணலைங்க. ஆவரேஜா ஓரளவுக்கு ஓடின 2 படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த 2 படங்கள் என்னென்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இவர் 7 படங்களுக்கு கதை மட்டும் எழுதியிருக்கிறாரு. முக்கியமான படங்களுக்கு கதை எழுதியிருக்கிறாரு. அந்த 7 படங்கள் என்னென்னா 1994 மைந்தன், 1995 கோலங்கள், 1998 புதுமை பித்தன், 2003 தென்னவன், அதே வருஷம் 2003 புன்னகை பூவே, அதுக்கப்புறம் 2009 மாசிலாமணி, அதுக்கப்புறம் 2011 வேலூர் மாவட்டம். இந்த படங்களுக்கெல்லாம் இவர் கதை எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இணை இயக்குனரா வேற வேற டைரக்டர்கள் கூட சேர்ந்து 3 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த படங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா 1994 மைந்தன் அப்படின்ற படம், அதுக்கப்புறம் 1995 கோலங்கள் அப்படின்ற படம், அதுக்கப்புறம் 1998 புதுமை பித்தன் அப்படின்ற படம். இந்த 3 படங்களை இணை இயக்குனரா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இவர் 7 படங்களுக்கு கதை எழுதியிருக்கிறாரு. 3 படங்களுக்கு இணை இயக்குனரா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய டைரக்ஷன்ல வந்த அந்த 2 படங்கள் என்னென்னா நடிகை தேவியான் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய தம்பி. அவர் பாய்ஸ் படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த பாய்ஸ் படத்துல 5 ஹீரோக்கள் இருப்பாங்க. அந்த 5 ஹீரோக்கள்ல இவரும் ஒரு ஹீரோ. அந்த முள்ளமன்றி மாதிரி முடிய வச்சுன்னு குண்டா இருப்பாங்க இல்லையா, அவர் தான் நகுல். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிம்பு குண்டா இருந்து உடம்ப குறைச்சாரு, அஜித்தும் குண்டா இருந்து உடம்ப குறைச்சாரு. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற அளவுக்கு உடம்ப குறைச்சிருந்தாரு நகுல். இவர் தமிழ் சினிமாவில் பிரபலம் இல்லாதனால அதை பத்தி யாரும் பெருசா பேசிக்கல. ஆனா பாய்ஸ் படத்துல எப்படி இருந்தாரு, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு அவ்வளவு ஸ்லிம்மா அந்த படத்துல நடிச்சாரு. அவரு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரியே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா மாறிச்சு. அப்படியேப்பட்ட ஹீரோவுக்கு தான் இவருடைய முதல் படத்தை டைரக்ட் பண்றாரு. அந்த படம் தாங்க மாசிலாமணி அப்படின்ற படம். மாசிலாமணி படம் இவர் டைரக்ஷன் பண்ண படமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த படம் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா நந்தா அப்படின்ற ஒரு ஹீரோவை வச்சு இவருடைய 2வது படத்தை டைரக்ட் பண்றாரு. அந்த படம் தாங்க வேலூர் மாவட்டம் அப்படின்ற படம். அந்த படத்தையும் நல்லா பிரபலமா தான் ரிலீஸ் பண்றாங்க. ஆனா அந்த படம் ஒரு சுமாரான வெற்றி படம் தான். அந்த படத்தினுடைய கதை நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவர் எந்த படமும் டைரக்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல்ல நிறைய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா 2021 கொரோனா தொற்று நோய் பிரச்சனையால இவர் இறந்துட்டாரு. இவர் இறந்த பின்னாடி இவர் நடிச்ச 13 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு எங்கள் மோனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.